இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 34வது நாள். அன்பானவர்களே, இப்பொழுது நாம் இந்த தியானத்தின் 6வது பகுதியில் இருக்கிறோம். இந்த 6வது பகுதியில் நாம் எதை குறித்து தியானிக்கிறோம் என்றால், இந்த கிறிஸ்துவ வாழ்வென்ற ஓட்டத்தை எவ்வாறு உற்சாகமாக ஓட முடியும். ஏன்னா நிறைய நேரத்துல நம்ம சில வேலைகளை நம்ம தளர்ந்து போயிடுறோம். ஒரு உற்சாகம் இல்லை. மற்ற வேலையெல்லாம் செய்யறோம், உலகத்தை காரியம்லாம் செய்யறோம். அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்விலும் கோயிலுக்கு போறோம், நன்மை வாங்குறோம், 4 பேர் உதவி செய்யறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். இருந்தாலும் ஒரு உற்சாகம் இல்லை. அப்ப இந்த உற்சாகத்தோடு இந்த வாழ்க்கை நடத்த அல்ல ஓட நம்ம என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த 6வது பகுதியை நாம் ஆழமாக தியானித்து வருகிறோம். இந்த 6வது பகுதி 5வது பகுதியோட தொடர்ச்சி தான். அப்ப அதுல முதல்ல நம்ம பார்த்து ஜெப வாழ்வு. நம்ம ஜெபிக்கிறோம் இல்லைன்னு சொல்ல, ஆனா சில அடிப்படையான காரியங்கள் மையமாக வைத்து நம்ம மனதில் வைத்து ஜெபித்தோம் என்றால், சரி செய்து ஜெபித்தோம் என்றால், அந்த ஜெப வாழ்வு ஒரு அர்த்தமுள்ளதா இருக்கும். அந்த ஜெபம் ஒரு அர்த்தமுள்ளதா இருக்கும். அதற்காக தான் 5வது பகுதியில ஜெபத்தோட தொடங்கணும். அது ஒரு பகுதியாகவே பிரித்தோம். இரண்டாவதாக நாம் கடந்த செய்தியில் முதல் ஜெபம், இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் நம்ம ஆண்டவரை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துறோமோ அப்பொழுதெல்லாம் ஒரு வல்லமை இறங்கும் பாருங்க. கடவுளுடைய வல்லமை, ஒரு விடுதலை அனுபவம் நமக்கு கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகம், ஃபாதர் நீங்க கடவுளை போற்றி புகழ்ந்து பாடணும், நன்றி செலுத்தலாம் சொன்னீங்க, உண்மைதான். ஆனா அது நன்றி செலுத்தவும் கடவுளை போற்றி புகழவும் நமக்கு ஒரு மனசு வேணும் இல்லையா? ஒரு சந்தோஷமா இருந்தோம்னா கடவுளை போற்றி புகழலாம், ரைட்டு. நாங்க எவ்வளோ பெரிய கஷ்டத்துல இருக்கோம். இந்த கஷ்டத்துல எங்களுக்கு அந்த கடவுளை போற்றி புகழ ஒரு மனசே வரமாட்டேங்குது. ஒரு நல்ல ஒரு மனசு இருக்கும்போது, சந்தோஷமா இருக்கும்போது கடவுளை நம்ம போற்றி புகழலாம் ஃபாதர். இப்ப எங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கு, மனசே சரியில்லை. இப்ப இந்த நிலைமையில நாங்க எப்படி ஃபாதர் கடவுளை போற்றி புகழுது? எனக்கு ஆசை இருக்கு, இல்லைன்னு சொல்ல, ஆனா மனசே வரமாட்டேங்குது. அவ்வளவு பெரிய பிரச்சனை நாங்க இருக்கோமே. நல்ல கேள்வி, ஒரு பிராக்டிக்கலான கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க, ரைட்டு. அன்பானவர்களே, எனக்கு இதுக்கு பதில் தெரியாதனாலும் கடவுளுடைய வார்த்தை இதற்கு பதிலை தருகிறது. கடவுளை நீங்க சொன்னது உண்மையிலேயே ஒரு உண்மையான ஒரு பிராக்டிக்கலா நடைமுறை வாழ்க்கையில இருந்து ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. ஒரு மனசு வரணும்ல, இவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருக்கோம், மனசு வந்தா தானே ஆண்டவரை போற்றி போட முடியும். சரி, பைபிள்ல இருந்து இறை வார்த்தையில இருந்து ஒரு சம்பவம், ஒருத்தருடைய வாழ்க்கை நிகழ்ச்சி எடுத்துட்டு நம்ம பார்ப்போம், நல்லா இருக்கும். அதுதான் பதிலாக கொடுக்க விரும்புகிறேன். யோபோட வாழ்க்கை நமக்கு நல்லா தெரியும். படையற்பாடு யோபு, அவருடைய வாழ்க்கையில நடந்த பிரச்சனைகள், கஷ்டத்தை பாருங்களேன். நம்ம ஒப்பிட்டு கம்பேர் பண்ணக்கூடாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க கஷ்டம் தான் பெருசு, கரெக்ட். நம்ம கம்பேர் பண்ண சொல்ல, இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை கடவுளை ஏன் எழுதி வச்சிருக்காருன்னா யோபு படிக்கிறதுக்காக இல்ல, நீங்களும் நானும் படிக்கிறதுக்காக தான் எழுதி வச்சிருக்காரு. நமக்காக தான் எழுதி வச்சிருக்காரு. இந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வந்தா நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுதி வச்சிருக்காரு தூய் ஆவியானவர். அதுதான் கூட கடவுளுடைய வார்த்தையே நம்ம நல்லா படிக்கணுங்கிறது. யோபோட வாழ்க்கையில பாருங்க, 10 பிள்ளைங்க அவருக்கு. அந்த 10 பிள்ளைகளும் போயிட்டாங்க. நம்ம வீட்டுல ஒரு நாளைக்கு யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா, ஒரு மகனோ மகளையோ வாழ்க்கை துணைவரையோ அப்பா யாராவது ஒருத்தர் இறந்துட்டா, ஒரு சவப்பெட்டி உள்ள வந்தாலும் எவ்வளோ பெரிய வேதனையா இருக்கு. யோபோட வாழ்க்கையில பாருங்க, ஒரே நாள்ல 10 சவப்பெட்டி உள்ள வீட்டுக்குள்ள, 10 சவப்பெட்டி, 10 பிள்ளைங்களும் இறந்துட்டாங்க. சரி, அவருக்கு இருந்த உடைமைகள் எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் எரிந்து சாம்பல் ஆயிடுச்சு. அவருடைய பிழைப்புக்கு ஒண்ணுமே இல்லை. சரி, அதோட நிக்குதா? அவருடைய உடல்ல எவ்வளோ வியாதி சொரஞ்சிட்டே இருந்தாரு. கொட்டாங்குச்சி வச்சு அவ்வளோ ஒரு வியாதி, உடல் முழுவதும் பாதிப்பு. பிள்ளைங்க போயிட்டாங்க, உடைமைகள்லாம் போயிடுச்சு, சொத்து ஒண்ணுமே இல்லை, ஒத்த பைசா இல்லை, உடலும் வியாதி. அப்ப யோபு சொன்ன வார்த்தையை பாருங்களேன், அருமையான வார்த்தை. ஒன்றுமில்லாமல் நான் வந்தேன், ஒன்றுமில்லாம நான் போறேன், திரும்பி போறேன். கடவுள் அளித்தார், அதை கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார், அவரது பெயர் போற்றப்படுவதாக, அவரது பெயர் போற்றப்படுவதாக. எப்படிங்க அவருக்கு அந்த மனசு வந்துச்சு? எனக்கே அது சவாலா இருக்குங்க. அது எனக்கு உண்மையே சவால், சேலஞ்சிங்கா இருக்கு.
எனக்காக தான் கடவுள் எழுதி வச்சிருக்காரு, நமக்காக தான் எழுதி வச்சிருக்காரு. எவ்வளோ பெரிய கஷ்டத்துல அவர் இருக்கார், எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் நான் ஒன்றில்லாம வந்தேன், ஒன்றில்லாம போறேன், கடவுள் அளித்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார், அவரது பெயர், அவரது நாமம், அவரது பெயர் போற்றப்படுவதாக என்று சொன்னார். யோபு முதல் அதிகாரம் 21வது வசனம். யோபாகமம், the book of Job, யோபாகமம் முதல் அதிகாரம் 21வது வசனம். இது உண்மையிலே கடவுள் நமக்காக எழுதி வச்சிருக்காரு. அது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம போற்றி புகழ்றோமோ, நன்றி செலுத்துறோமோ, அவ்வளவுக்கு அந்த அடைந்திருக்கிற வழியெல்லாம் திறக்குங்க, அந்த கதவெல்லாம் திறக்கும். ஒரு புதிய வழி நமக்கு கடவுள் காட்டுவாருங்க உண்மையிலே. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு, நம்மளோட வீட்டுல ஒருத்தருக்கு வந்து சரியான வேலை இல்லை, நல்லா படிச்சிருக்காங்க, ஆனா சரியான ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், சரியா வேலை இல்லை, எவ்வளவோ வேலைக்கு அலைஞ்சு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, சரியா அமைய மாட்டேங்குது. அப்ப நமக்கு என்ன செய்யறது? சரி, நான் என்ன சொல்றேன், கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, கடவுளுடைய வார்த்தை எடுத்துக்காட்டு அப்புறம் பார்ப்போம். அதாவது நமக்கு இது இப்ப வேலை இல்லை சரிதான், ஆனா வேற விதத்துல கடவுள் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்காருல்ல. ஒரு வீடு இருக்கு, நல்ல உடல்நலம் இருக்கு, நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்காங்க, நல்ல வாழ்க்கை துணைவரை கொடுத்திருக்காங்க, வாழ்க்கை துணைவியை கொடுத்திருக்காங்க, பெற்றோர்கள் அன்பு செய்யும் பெற்றோர் இருக்காங்க, இல்ல 3 வேளை சாப்பாடு கடவுள் கொடுக்கிறாரு, இல்ல எத்தனையோ பேர் படுத்த படுக்கையா இருக்காங்க, நீங்க எழுந்து நடக்கிறீங்க. கடவுள் எவ்வளவோ உங்களை ஆசீர்வதிச்சிருக்காருங்க. இது வரைக்கும் கடவுள் வழி நடத்தினார்ல, இது வரைக்கும் வழி நடத்தினார்ல. அப்ப அதை நினைச்சு அதை எடுத்து சொல்லி நன்றி சொல்றீங்க, போற்றி புகழ்வோம். ஆண்டவரை இத்தனை நாட்களாக எங்களை வழி நடத்தியமைக்காக உண்மை கோடி கோடி நன்றி, உண்மை போற்றி புகழ்கிறோம். எத்தனையோ பேர் உடல் வியாதியாலும் படுத்த படுக்கையாகவும் நடக்க முடியாம, பார்வை இல்லாம, காது கேட்காம எப்படிலாம் இருக்காங்க, ஆனா எங்களை எவ்வளவு நீங்க ஆசீர்வதிச்சீங்க. எத்தனையோ பேர் திருமணமாகாம இருக்காங்க, எனக்கு ஒரு திருமணத்தை கொடுத்தீங்க. எத்தனையோ பேர் பிள்ளைங்க இல்லாம இருக்கா, எங்களுக்கு பிள்ளைங்களை கொடுத்தீங்க, நல்ல பெற்றோர்களை கொடுத்தீங்க, அன்பு செய்ய என்னுடைய நண்பர்களை கொடுத்தீங்க. நன்றி நன்றி ஆண்டவரே, போற்றி புகழ்வோங்க. அதுக்காக இருக்கிற நன்றி சொல்லுவோங்க, போற்றி புகழும். அப்பொழுது இங்க வழி திறக்கப்படும். சரி, ஒரு எடுத்துக்காட்டு பைபிள்ல இயேசுவோட வாழ்க்கையில இருந்து. கிட்டத்தட்ட ஆண்கள் மட்டும் 5000 பேர் இருந்தாங்க, கடவுளுடைய வார்த்தையை கேட்டுட்டு இருந்தாங்க, இயேசு போதிக்கிறத கேட்டுட்டு இருந்தாங்க. 3 நாள் ஆச்சு, சாப்பாடு இல்லை. அப்ப இவங்களுக்கெல்லாம் அப்பத்தை கொடுக்கறது எப்படி கொடுக்க முடியும்? இத்தனை பேர்த்துக்கு எப்படி கொடுக்க முடியும்? சரி, இயேசு கேட்டாரு, உங்கள்கிட்ட எதா இருக்கப்பா? உடனே ஒருத்தர் சொன்னாரு, இல்ல ஒரு பையன்கிட்ட வந்து 5 அப்பம் 2 மீன் இருக்கு, அதை கொண்டா போதும். அந்த 5 அப்பத்தை இருக்கிறத கொண்டாப்பா, இருக்கிறத கொண்டு வந்தாங்க. அந்த 5 அப்பத்தையும் 2 மீனும் கையில் எடுத்தாரு. தந்தையே, இதுக்காக நன்றி தந்தையே, இதுக்காக போய் போட்டு கொடு. 5 அப்பத்தை இப்ப கொடுத்தீங்களே, 5 அப்பத்துக்காக நன்றி, இந்த 2 மீனுக்காக நன்றி. கடவுள் தந்தை, இயேசு தந்தையை பார்த்து அதை கையில ஏந்தி நன்றி சொன்னார் பாருங்க. அங்க ஒரு புதுமை நடந்துச்சு. அவ்வளவுதாங்க. இதாங்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது. இது யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 11வது வசனம். யோவான் நற்செய்தி, த காஸ்பல் ஆஃப் செயின்ட் ஜான், யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 11வது வசனம். ஒரு புதுமை நடக்குங்க. இருக்கிறதுக்கு நடந்ததுக்கு நன்றி சொல்லுங்க, ஆண்டவரை போற்றி புகழுங்க, நன்றி சொல்லுவோம். அப்புறம் பாருங்க, நம்முடைய வாழ்க்கை எங்கெல்லாம் அடைஞ்சிருக்கிறதோ அதெல்லாம் திறக்கப்படுங்க. முழுமுழுக்க இப்படியாச்சே, வாழ்க்கை இப்படியாச்சே, வேலை இல்லையே, இப்படி வியாதியாச்சே, இப்படி குடும்பத்துல கஷ்டம், மனைவி இப்படி ஆயிடுச்சு, கணவர் இப்படி, பிள்ளைங்க இப்படி முழுமுழுக்க நான் சாத்தான் வந்து கோட்டையை கட்டி கொண்டே இருப்பான். அந்த கோட்டை பெருசாய் கொண்டே இருக்கும், விடுதலை கிடைக்காது. போற்றி போல் நன்றி சொல்ல 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 எல்லாம் உடைக்கப்படும், வழி திறக்கப்படும். ஆக போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துவது ஒன்று, இது நம்ம கிறிஸ்தவ வாழ்வை உற்சாகமா ஓடுவதற்கு. அடுத்த 2வது கடவுளை ஆராதிப்பது, வர்ஷிப். இந்த போற்றி புகழ்ந்து மட்டுமல்ல, கடவுளை நம்ம ஆராதிக்க வேண்டும். We must worship the Lord. ரோமையர் 12வது அதிகாரம் 1 வசனம். The letter to the Romans. ரோமையர் 12வது அதிகாரம் 1 வசனம். பவுலடிகளார் சொல்றார், அருமையான ஒரு கருத்தாங்க சொல்றாரு ஆராதனை வழிபாடை குறித்து. சகோதர சகோதரிகளே, கடவுளின் இரக்கத்தை முன்னிட்டு உங்களை இறைஞ்சுகிறேன், உங்களை வேண்டுகிறேன், உங்களை உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள்,
இதுவே உள்ளார்ந்த வழிபாடு. அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுளின் இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். உங்களை உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களையே படையுங்கள். இதுவே உள்ளார்ந்த வழிபாடம். ஆனா ஆங்கிலத்துல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பிரசன்ட் யுவர் பாடிஸ் இருக்கும். உங்களை உடலை படையுங்கள். தமிழ் பைபிள்ல உங்களையே படையுங்கள், உங்க வாழ்க்கையை படையுங்கள், உங்களையே படையுங்கள். ஆங்கில பைபிள்ல பிரசன்ட் யுவர் பாடிஸ், உங்கள் உடலை படையுங்கள். இதுதான் உள்ளார்ந்த வழிபாடு. திஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல் வர்ஷிப். இதை ஆவியில் ஆராதிப்பது ஸ்பிரிச்சுவல் வர்ஷிப், உள்ளார்ந்த வழிபாடா. ஆண்டவரை வழிபடுறது இருக்குங்க. தூய உயிருள்ள பலியாக. ஏன் உயிருள்ள பலியாகனா, பழையற்பாட்டுல அவங்க பழி செலுத்தும் போது ஒரு ஆட்டையோ அல்லது காளையோ கொண்டு வந்து அதை கொன்று தான் பழி செலுத்துவாங்க. ஆனா இங்க கடவுள் பவுலடிகா சொல்றாரு, செத்து இல்ல, உயிருள்ள பலியாக ஒவ்வொரு நாளும் நீங்க உங்களை பலியா செலுத்துங்க. தூய உயிருள்ள பலியா நீங்க ஒன்று செலுத்துங்க. இது எப்படி செய்யறது? சரி, பலி செலுத்துவது, ஆராதிப்பது, வழிபடுறது, வழிபாடு என்பது ஒரு பலிக்கு சமங்க. பழையற்பாட்டுல கடவுள் ஆபிரகாமை பார்த்து, உன்னுடைய நீ அன்பு செய்யும் மகனை பழி செலுத்துன்னு சொன்னார். ஈசாக்க நீ பழி செலுத்தணும், குறிப்பிட்ட இடத்துல வந்து நீ பழி செலுத்துன்னு சொன்னார். அப்போ ஆபிரகாமும் மகனை கூட்டிட்டு, ஈசாக்கை கூட்டிட்டு, வேலைக்காரங்களாம் கூட்டிட்டு அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு, அந்த மலைக்கு சென்றார். அந்த மலை கீழே வந்த உடனே ஆபிரகாம் வேலைக்காரங்களை பார்த்து, நீங்களா இங்கே இருங்க, நானும் என்னுடைய மகனும் அங்க போய் ஆண்டவரை வழிபட்டு வருகிறோம் என்று சொன்னார். நீங்க இங்கேயே இருங்க, வேலைக்காரரை பார்த்து நீங்க இங்கே இருங்க, நானும் என்னுடைய மகனும் சென்று ஆண்டவரை வழிபட்டு வருகிறோம். அப்பனா வழிபட்டு வர என்ன செய்ய போறாங்க? ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்கை பழி செலுத்த போறாரு. அதற்கு இவர் பயன்படுத்துற வார்த்தை, நாங்கள் வழிபட்டு வருகிறோம், நாங்கள் ஆராதித்து வருகிறோம், பழி செலுத்துவது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய உடலை நாம் கடவுளுக்கு பலியாக செலுத்துவது ஒரு விதம். பல வழிகளில் கடவுளை ஆராதிக்கலாம். அதுல ஒரு விதம், ஒரு வழி, நம்முடைய உடலை முழுமையாக கடவுள் கொடுக்கும்போது. ஏன் அப்படின்னா, உடலை கொடுத்தோம் நம்மையே கொடுக்கிறோம்ல. உடலை கொடுக்கும்போது நாம் நம்மையே கொடுக்குறோங்க. அது உண்மையிலேயே ஒரு ஆராதனைக்கு சமம். ஒரு விதத்தில், ஒரு வழியில் நம் கடவுளை, பல வழிகளில் கடவுளை ஆராதிக்கலாம். ஒரு வழி நம்முடைய உடலை கொடுத்து கடவுளை ஆராதிக்கலாம். இதுக்கு சில எடுத்துக்காட்டு, இந்த வழி நமக்கு ஒரு எடுத்துக்கொள்வோம். சில எடுத்துக்காட்டு பைபிள பார்ப்போம். எப்படி உடலை கொடுத்து ஆண்டவரை ஆராதிப்பது? சரி, சாத்தான் இயேசுவை 3 முறை சோதித்ததாக நம்ம பைபிள வாசிக்கிறோம். அந்த 3வது சோதனை எடுத்து பாருங்களேன். அந்த 3வது சோதனை மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரம் 8 - 10 முடிய வசனங்கள். மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரம் 8 முதல் 10 முடிய வசனங்கள் வாசித்தால் அங்க பார்க்கலாம். அதாவது 3வது சோதனை குறித்து அங்க வாசிக்கலாம். சாத்தான் இயேசுவை ஒரு மலைக்கு கூட்டிட்டு போய் உலக அரசு அனைத்தையும் அதனுடைய மேன்மை அனைத்தையும் காட்டினார். சாத்தானை இயேசு காட்டினார். அப்போ சாத்தான் இயேசுகிட்ட சொல்றாரு, நீ என்னை நெடுஞ்சாங்கடையாக விழுந்து வணங்கினால் இவை அனைத்தும் உமக்கு நான் தருகிறேன். நீ நெடுஞ்சாங்கடையாக விழுந்து வணங்கினால் இது அனைத்தையும் உனக்கு நான் தருகிறேன். அதாவது நீ சாஷ்டாங்கமாக நீ விழுந்து, தரையில் விழுந்து என்னை நீ ஆராதித்தால், வணங்கினால் இவை அனைத்தையும் உனக்கு தருகிறேன். பாத்தீங்களா? அதாவது சாத்தானே சொல்லித்தராரு, நீ எப்படி ஆராதிக்கலாம் சொல்லித்தர. நீ கிடந்து தரையில் விழுந்து என்னை வணங்கு. அதோட அர்த்தம் என்ன? அதாவது நம்ம விழுந்து வணங்கும் போது, ஆராதிக்கும் போது, கடவுளை ஆராதிக்கும் போது, கடவுளே எனக்கு நீ தான் எல்லாம், உங்க கீழே நான் இருக்கேன், நான் ஒன்றும் இல்லை என்று சொல்ற. அதான் அர்த்தம். தரையில் விழுந்து கடவுளை ஆராதிப்பது. அப்ப சாத்தான் இயேசு பார்த்து சொல்றாரு, நீ தரையில் விழுந்து என்னை ஆராதி, நீ வழிபடு, இதெல்லாம் தர. அப்படின்னா இனிமேல் சாத்தானுக்கு இயேசு மேல அதிகாரம் இருப்பதாக அர்த்தம். நோ, இயேசு அது சம்மதிக்கல. ஆனா ஆராதிக்கிற அந்த வார்த்தைக்கு சாத்தான் சொல்ற அந்த அர்த்தத்தை பாருங்க. தரையில் விழுந்து ஆராதிப்பது. பைபிள்ல பல இடங்கள் அதை பார்க்கிறோம். தரையில் விழுந்து ஆராதிப்பது. அதாவது ஞானிகள் குழந்தை இயேசுவை பார்க்க வந்தார்கள். நமக்கு தெரியும், ஞானிகள் குழந்தை இயேசுவை பார்க்க வந்தார்கள்.
அவர்கள் குழந்தை இயேசுவை சந்தித்தவுடன் அவங்க என்ன செஞ்சாங்க? உடனே அந்த குழந்தையை பார்த்து நெடுஞ்சாங்கடையாக விழுந்து வணங்கினார்களாம். அதாவது தரையில் விழுந்து வணங்கினார்கள். அந்த உடலை அப்படியே அர்ப்பணிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த காணிக்கையெல்லாம் கடவுளுக்கு கொடுத்தார், இயேசுக்கு கொடுத்தாங்க. நெடுஞ்சாங்கடையாக விழுந்து ஆராதிச்சாங்க. அப்ப விழுந்து உடல் நம்ம தரையில் தொட்டு நம்ம கிடந்து விழுந்து ஆராதிக்கும் போது அது ஒரு ஆராதனையாக அமைகிறது, அது வழிபாடாக அமைகிறது. பழி சொல்றோம், என்னுடைய உடலை ஆண்டவரே, நானும் என்னுடைய உடல் முழுவதும், என்னுடைய வாழ்க்கை முழுவதும் உமக்கே சொந்தம். இனி இந்த உடல் மீது, என்னுடைய வாழ்க்கையின் மீது எனக்கு எந்த அதிகாரம் கிடையாது. இந்த அதிகாரம் முழுவதும் நான் உமக்கு தருகிறேன். இனி நீங்க தான் எனக்கு எல்லாமே என்று சொல்லும் ஒரு அடையாளம் தான் நாம் விழுந்து நாம் கடவுளை ஆராதிப்பது. பழைய ஏற்பாடு கூட இருக்கு பைபிள்ல. இந்த யோபு எடுத்துக்கோமே, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யோபை பத்தி பார்த்தோம். யோபு எல்லாத்தையும் இழந்துட்டாரு. அவர் எல்லாத்தையும் எழுந்துட்டாரு. இந்த சொன்ன மாதிரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி, மக்கள் இல்ல, உடைமைகள்லாம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, உடல்ல வியாதி. இந்த நேரத்திலையும் கடவுளை யோபு ஆராதிச்சாராம். அவர் எப்படி ஆராதிச்சாரு? தரையில் விழுந்து ஆராதிச்சார். இந்த நிலைமையிலையும் நம்ம சொல்ற மனசு கஷ்டமா, இந்த நிலைமையிலையும் யோபு கடவுளை தரையில் விழுந்து ஆராதிச்சார். யோபாகமம் 1 அதிகாரம் 20வது வசனம். The book of Job, யோபாகமம் 1 அதிகாரம் 20வது வசனம். தரையில் விழுந்து கடவுளை வழிபட்டார், தரையில் விழுந்து வழிபட்டார். அந்த இக்கட்டான அந்த சூழ்நிலையில, அந்த மன வேதனை, தரையில் விழுந்து அவர் ஆராதித்தார். ஆண்டவரே, நீங்க எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க, நீங்க கொடுத்ததான் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க. இருந்தாலும் நீங்க தான் இனியும் எனக்கு, நீங்க தான் எல்லாமே, நான் உமக்கு தான் சொந்தம், எல்லாமே நீங்க தான் என்னுடைய வாழ்க்கையில. இந்த உடலும் உங்களுக்கு சொந்தம். இப்ப இருக்கிறது உடல் மட்டும் தான் இருக்கு, இந்த உடலும் உமக்கு சொந்தம். அதாங்க தரையில் விழுந்து நம்ம ஆராதிப்போம். அதாவது தலை வணங்கி ஆராதிக்கலாம். ஒரு போஸ்டர், அது ஒரு மனநிலை. இப்போ படுக்க இருப்பாங்க, உடல் நல்ல சரியில்லாம இருப்பாங்க, அவங்க தரையில் அப்படி கிடையாது. அது ஒரு மனநிலை, ஒரு ஆட்டிடியூடு. என்னையே நான் முழுமையாக கடவுள் கொடுக்கிறேன்னு சொல்ற ஒரு விதம். ஒரு வழி ஆராதிப்பது, ஒரு வழி இப்படி ஆராதிப்பது, ஒரு வழி அருமையா இருக்குங்க. நம்மை முழுவதும் கொடுப்பது. அந்த படுக்கையில இருக்குமா, காலையில ஏந்திரிக்கும் போது அந்த எந்திரிக்கு முன்னாடி அந்த படுக்கையில அப்படியே குப்புற படுத்துக்கொண்டு, ஆண்டவரே, இந்த வாழ்க்கை முழுவதும் இன்றைக்கு நான் செய்ய போகிற அனைத்தும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய உடல் முழுவதும் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய நாவு, என்னுடைய கண்கள், என்னுடைய காது, என்னுடைய கைகள், என்னுடைய கால் அனைத்தும் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அங்க கடவுளை அந்த படுக்கையிலே நம்ம கடவுளை ஆராதிச்சு எழுந்திருக்கலாமா? எவ்வளோ நல்லா இருக்கும், எவ்வளோ நல்லா இருக்கும். நண்பர்களே, ஆராதிக்கும் போது கடவுளுக்கு நாம் சொந்தமாகி விடுகிறோம், வேற ஒண்ணு இல்லை. ஆராதிக்கும் நம்ம கடவுள், நாம் கடவுள் சொந்தமாகி விடுகிறோம். கடவுளின் ஆட்சியின் கீழ் நம்ம வருகிறோம். கடவுள் தான் இனிமே நம்ம வாழ்க்கையில ஆட்சி செய்ய போறார். எவ்வளவு பெரிய வாக்கியம் தெரியுமா அது? கடவுளுடைய ஆட்சிக்கு நம்ம வரும்போது, ஒரு முறை ஒருத்தர் சொன்ன ஒரு அனுபவம் எனக்கு ஞாபகம் இருக்குது. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கை நடந்தது. அவர் வாலிப வயதில் ஒரு பெண்ணை விரும்பினார், ஒரு இளம் பெண்ணை அவர் விரும்பினார். அவருக்கு ரொம்ப விருப்பம், அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் விருப்பம். ஒரு முறை அந்த இளம் பெண்ணு கூட இந்த வாலிபரை ஒரு வெளியே ஒரு ஊருக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ இந்த இளம் பெண் கூட இந்த வாலிபர் செல்லும் பொழுது இவருடைய மனதில் ஒரு தீய எண்ணம், எப்படியாவது இந்த ஒரு பெண்ணை தொட வேண்டும், ஒரு தீய எண்ணத்தோட தொட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருந்துச்சு. கூட தான் உட்கார்ந்துருக்கு, அது பக்கத்துல உட்கார்ந்துருக்கு, தொட வேண்டும் ஒரு எண்ணம். அந்த நேரத்துல அவங்க போயிட்டு இருக்க நேரத்துல இவங்க ஒரு கோயிலை பார்த்தாங்க. அப்ப அந்த இளம் பெண் சொன்ன, நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் போவோமே. உடனே கோயிலுக்குள்ள போனாங்க. 2 பேரும் கோயிலுக்குள்ள போனாங்க. இவர் அந்த வாலிபர் அந்த பெஞ்சில் உட்கார்ந்துருந்தாரு. இந்த பொண்ணு என்ன செஞ்சுச்சு, கோயில் உள்ள போன உடனே, அது எப்பவுமே செய்யறதா, அன்னைக்கு புதுசா செய்யறது இல்ல, அந்த இளம் பெண் கோயிலுக்குள்ள போன முழங்கால் படையிட்டு தலை தரையில் தொட்டது. முழங்கால் படையிட்டு தலை தரையில் தொட்டது. இது அந்த வாலிபர் பார்த்தாரு. பார்த்த உடனே முதல் முறையாக கடவுள் அவரோடு பேசினார். அது வரைக்கும் கடவுள் சத்தத்தை கேட்டதில்லை. இந்த பெண் இப்படி செஞ்சதை தலை தரையில் தொட்ட உடனே கடவுள் அவரோடு, அந்த வாலிபரோடு பேசினார். இந்த பெண் இன்று முதல் எனக்கு சொந்தமானவள், அவள் தன்னையே எனக்கு தந்து விட்டாள், எனக்கு தந்து விட்டாள். இனி அவளை தொடக்கூடாது.
முதல் முறையாக கடவுளுடைய சத்தத்தை அவர் கேட்டார். முதல் முறையாக கடவுள் சத்தத்தை அவர் கேட்டார். அந்த பெண், இளம் பெண் கடவுளை தலை வணங்கி ஆராதித்த பொழுது அந்த இளம் பெண் கடவுளுக்கு சொந்தமானதாக கடவுள் இவருக்கு சொல்றார். இனிமேல் இவருக்கு தொட முடியல. அந்த எண்ணமே போயிருச்சு, அந்த தீய எண்ணம் போயிருச்சு. அதுதாங்க ஆராதனை. நம்ம கடவுளுக்கு முழுமையாக கொடுப்பதுதான் ஆராதனை. சும்மா ஆராதனை பாட்டு பாடுறது ஆராதனை கிடையாது. முழுமை ஆக்ஷன், இட்ஸ் an attitude. முழுமையா கொடுப்பது. அதுல ஒரு விதம் தரையில் தொட்டு கொடுப்பது முடிஞ்சா, இல்லைன்னா ஒரு மனநிலை. அவர்களே, பழைய ஏற்பாட்டுல லேவியர் குருக்களிடம் கடவுள் ஒரு காரியத்தை சொல்லுவார். குருக்கள் கோயில்ல ஆலயத்துல பணியாற்றுறாங்க. அவங்கள்ட்ட ஒரு நிபந்தனை கடவுள் கொடுப்பாரு. அதாவது, நீங்க பழி செலுத்தும் போது இந்த பழிக்க வேண்டிய காரியங்கள்லாம், நீங்க பொருள்லாம் நீங்க மண்பாண்டங்களில் செய்தால், மண் பாத்திரத்தை செஞ்சீங்கன்னா அந்த பழி செலுத்தி முடிஞ்ச உடனே அந்த மண் பாத்திரத்தை உடைச்சிடணும். மற்ற பாத்திரங்கன்னா நீங்க கழுவி தூய்மையா வச்சுக்கலாம். ஆனா மண் பாத்திரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா அந்த மண் பாத்திரத்தை உடைச்சிடணும். அதாவது, இதுக்கப்புறம் இந்த மண் பாத்திரத்துக்கு வேறொரு உபயோகம் இருக்கக்கூடாது. இந்த மண் பாத்திரம் வேறொரு காரியத்திற்காக பயன்படுத்தக்கூடாது. லேவியராகமம் 6வது அதிகாரம் 28வது வசனம். The book of Leviticus, லேவியராகமம் 6வது அதிகாரம் 28வது வசனம். அந்த மண் பாத்திரம் உடைச்சிடும். இந்த மண் பாத்திரம் எனக்காக பயன்படுத்தப்பட்டது. இந்த மண் பாத்திரம் வேற எதுக்காகவும் பயன்படுத்தக்கூடாது. அன்பானவர்களே, நீங்களும் நானும் மண் பாத்திரங்கள் போன்றவை, மண்பாண்டங்கள். இந்த செல்வம், இந்த மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் பெற்றுள்ளோம். நம்ம கடவுளை ஆராதிக்கும் போது, இந்த உடலை நாம் கடவுளுக்கு அர்ப்பணிக்கும் போது, இனிமேல் இன்று முதல், அந்த நிமிடம் முதல் கடவுளுக்கு சொந்தமானவர்கள். இனி நாம் உலகத்துக்கு சொந்தமானதல்ல. நம்முடைய பேச்சு கடவுளுக்கு உகந்ததா இருக்கணும். நம்முடைய பார்வை கடவுளுக்கு உகந்ததா இருக்கணும். நான் கேட்பதெல்லாம் கடவுளுக்கு உகந்ததா இருக்கணும். நம்முடைய செயல்கள் கடவுளுக்கு உகந்ததா இருக்கணும். நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் அனைத்தும் கடவுளுக்கு உகந்ததா இருக்கணும். அதுதான் ஆராதனை. இதுதான் உண்மையான ஆராதனை. இதை ஆராதிச்ச பிறகு இந்த உடல், இந்த கை, இந்த கால், இந்த கண் வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது. அது ஒரு ஆட்டிடியூட். ஆமா, கூட திருமணம் ஆனவன், திருமணம் ஆகாதவனும், குடும்ப வாழ்க்கை யார் அருட்தந்தையர்கள் யாராக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையில் அன்பானவர்களை கடவுளுக்கு நாம் சொந்தமாகி நாம கொடுக்கிறோம். இதை நாம விருப்பப்பட்டு கடவுள் கொடுப்பது. இதுக்கு வல்லமை இல்லையா, சக்தி இல்லையா, தூய் ஆவியாண்ட கேட்போம். ஆனா ஆராதிச்சோம்னா அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதங்க. கடவுளுடைய ஆட்சியின் கீழே முழுமையாக 100% வந்துவிட்டோம். இனி எந்த சக்தியாலும், தீய சக்தியாலும் நம்மை தொட முடியாது. Because we totally 100% belong to God. Totally. கடவுளுக்கு சொந்தமான மக்கள். அவரோட உரிமை சொத்து. நம்ம உரிமை சொத்து. We are his possession. இந்த எப்படிங்க வேற யார் தொட முடியும்? எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். என்ன வேலை நடக்கட்டும், எவ்வளவு பிரச்சனை வரட்டும், இன்னல்கள் வரட்டும், துன்பங்கள் வரட்டும், வியாதி வரட்டும், வேலை இல்லாம வரட்டும், அவர் பார்த்து கொள்வார். அவருடைய ஆட்சிக்கு நம்ம வந்துட்டோம். அவர் எப்படி செய்யுமோ அப்படி செய்வார். தூய ஆவியான ஜீவ, தூய ஆவியானவரே இந்த ஆராதனை குறித்து இன்னும் எங்களுக்கு சொல்லித்தாரும். எங்களுக்கு இதை குறித்து அதிகமாக வெளிப்பாடுத்தாரும். பல வேளைக்கு நாங்கள் ஆராதிக்க முடிய மாட்டோம். பாட்டு தான் பாடுறோமே தவிர எங்களுடைய உடல் முழுமையாக கொடுக்க முடியல. தந்தை விட, தாயை விட, கணவனை விட, மனைவியை விட, சகோதரர்களை விட, உற்றார் உறவினை விட ஆண்டவரே நீர்தான் என்று சொல்ல எங்களுக்கு சொல்லித்தார். எங்களுடைய பேரு, புகழ், பிரஸ்டிஜ், ஸ்டேட்டஸை விட ஆண்டவரே நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே சொல்ல எங்களுக்கு கற்றுத்தார். எங்களுடைய உடைமைகளை விட, சொத்தை விட, பேங்க் பேலன்ஸ் விட கடவுளே எங்களுக்கு நீங்க தான் எல்லாம் சொல்ல எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்க ஆவியானவரே எங்களுக்கு சொல்லித்தாங்க ஆவியானவரே என்று நாம கெஞ்சி ஜெபிக்கும் போது ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஏன், என்ன காரணம்? ஏனெனில் சொல்லுங்க பார்ப்போம், இதுவே தகுந்த காலம்.